உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு 2:1. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், உன்னத பாட்டு 2:2 மணவாட்டியாகிய சபையை குறித்தும் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, 1ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார். மணவாட்டியாகிய சபை முற்களுக்குள்ளே லீலி புஷ்பமாய் வெளிப்படுகிறார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இந்த லீலி புஷ்பம் அதிகமாக எங்கே பூக்கும் என்று சொன்னால் பள்ளத்தாக்குகளிலே பூக்கும். 2 மலையின் அடிவாரத்திலே இந்த லீலி புஷ்பம் அதிகமாக காணப்படும். பொதுவாக ஜனங்கள் உயரத்தில் இருக்கிற பூக்களை அதிகமாக விரும்புவார்கள். ஆனால் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற பூக்களை அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, அப்போ கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு 2ஆவது வசனம் வந்து முற்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, முற்களுக்கு நடுவிலே தான் லீலி புஷ்பம் காணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, நாமும் கூட சபை கூட எப்படி இருக்கு அப்படின்னா முற்களுக்கு நடுவிலே சபை காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் முற்களுக்கு நடுவிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்போது கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முள் என்பது யார்? லீலி புஷ்பம் என்பது சபை. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லீலி புஷ்பம் எப்படி வாசனை வீசுகிறது, எப்படி பிரியமான குமார்த்திகளாய் மாறுகிறார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முற்களுக்குள்ளே லீலி புஷ்பம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காற்று வீசும் பொழுது இந்த மலர் என்ன பண்ணுமா, அப்படி இப்படி ஆடும். ஆடும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த முள்ளில் பட்டு அந்த புஷ்பம் அதனுடைய இலைகள்லாம் கிழிக்கப்படும். அப்போ கிழியும் பொழுது என்ன ஆகுதுன்னா வாசனை இன்னும் அதிகமாக வீசும். அப்போ ஆண்டவர் இந்த முற்களை எதற்காக வச்சுக்கிறார் அப்படின்னா, சபை இன்னும் வாசனை வீசத்தக்கதாக, ஆண்டவர் சபையை இன்னும் வாசனை நிறைந்ததாக மாற்றுவதற்காக சில முற்களை ஆண்டவர் அப்படிங்கிறாங்க வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம கூட நினைப்போம், சில நேரத்தில் முள்ளு போல சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணப்படுவாங்க. சும்மா எப்பொழுது நம்மளை குத்திட்டே இருக்கிறாங்களே அப்படி. உங்களை குத்தத்தை இருக்குன்னா நீங்கள் இன்னும் அதிகமான வாசனையை வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் அதை அனுமதிச்சு வச்சுக்கிறார். அல்லேலூயா. முள்ளு எவ்வளவு குத்துதோ அவ்வளவு நீங்கள் வாசனையை இன்னும் அதிகமாக வீசுவீங்க. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, அப்போ முற்கள் என்பது யார் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம துரத்தாமல் இருக்கிற ஜனங்கள். என்னாகும் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் வாசிக்கும்போது என்னாகும் 33:55 கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கானான் தேசத்திலே போகும் பொழுது அங்கு கானானியர்கள் காணப்படுவார்கள். அந்த கானானியர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லாரையும் நீங்கள் துரத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்தில் கானானில் 7 விதமான ஜாதிகள் காணப்பட்டார்கள். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 7 ஜாதிகளை நீங்கள் என்ன பண்ணணும், துரத்தணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஜெசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது
12ஆம் அதிகாரம் வரை ஜெய்ஷுவாவுடைய தலைமையில் அந்த கானானில் யுத்தம் நடக்கிறது, அவர்கள் துரத்துறாங்க. ஆனால் 13லிருந்து 24 அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் ஒரு சிலர் என்ன பண்ண முடியல, அவங்க துரத்துல அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே கானான் தேசத்தில் இருந்த ஜனங்கள் இருந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் அதிகாரத்துக்கு மேலே ஜெய்ஷுவா 12ஆம் அதிகாரத்துக்கு மேலே போகும்பொழுது தேசத்தை பங்கிட்டு ஜெய்ஷுவா சொல்லிட்டார், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பங்கிட்ட தேசத்தில் நீங்கள் கானானியர்கள் இருப்பார்கள், அவர்கள் நீங்கள் துரத்துருங்க அப்படின்னு. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணலன்னா, பொதுவாக அங்கே இருந்தவங்க என்ன பண்ணலாம், அவங்க துரத்தலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவங்களை என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், அவர்களை சுமை சுமக்கிற வேலைக்கும் விறகு வெற்ற வேலைக்கும் என்ன செஞ்சாங்க, அவர்களை அடிமையாக பயன்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கடைசியில் அவங்களே அவங்களுக்கு எப்படியா மாறிட்டாங்க அப்படின்னா, முள்ளா மாறிட்டாங்க, உபத்திரப்படுத்துறவங்களா மாறிட்டாங்க. அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். இது ஒரு தேவ ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். கர்த்தர் நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போவே தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடணும். ஒரு வேலை இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு முள்ளா மாறும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த எப்பவுமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட ஐக்கியம் பண்ணதை தவிர ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஐக்கியப்படக்கூடாது. அப்படி பட்டோன்னு சொன்னால் கடைசியில் அதுவே நமக்கு என்ன ஆகிடும், முள்ளா மாறி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், கானானியர்கள் அவங்களுடைய முறைமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, புகுத்திட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் முட்களை போல நம்மளை சுற்றி இருக்கலாம். நீங்கள் அவங்களை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் ஒரு ஜெயத்தை கொடுக்க அல்லேலூயா. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 2:6 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், நெருஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலங்கவிட்டார். அல்லேலூயா, நீ எங்க இருக்கிற, முற்களுக்கு நடுவிலே இருக்கிறாய். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்தாங்கன்னு சொன்னார், நீ எங்கப்பா இருக்கிற, நீ முற்களுக்கு நடுவில் தான் இருக்கிற, ஆனாலும் நீ பயப்படாத அப்படின்ட்டு. அந்த 33 புறஜாதி மக்களை பற்றி ஆண்டவர் சொல்றார், கானான் தேசத்து ஜனங்களை பற்றி சொல்றார், அவங்க முள்ளா இருக்கிறாங்க. இங்கே எசேக்கியேல் யாரை பற்றி சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எப்படி இருக்கிறாங்களா, முள்ளா இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும். அது வெளியில் இருக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த முள்ளை நீ வாசனை வீசுறதுக்காக வச்சுக்க. அல்லேலூயா, எப்பவுமே பாருங்க, ஒருத்தர் குத்த தான் நம்ம ஜெபம் அதிகமாகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா நம்ம ஜெபமே பண்ண மாட்டோம், உபவாசம் போடவே மாட்டோம், கர்த்தரை தேடவே மாட்டோம். குத்து அதிகமானதான் ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே நீங்கலாம். அல்லேலூயா, சில நேரத்தில் குத்துறது நல்லது, ஏன்னா நான் சரி பண்ணுறேன், நான் சரியாகிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. அப்போ எதுக்காக சில நேரத்தில் உபத்திரம் வருது, எதுக்காக சில நேரத்தில் பாடுகள் வருது அப்படின்னா, நீ இன்னும் பிரகாசமாய் மாறுவதற்காக. அல்லேலூயா, சில நேரத்தில் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாடுகள், எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் நல்லாவே இல்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஷைன் பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உடைக்கப்பட்டார், அவர் பாடபலியாக வார்க்கப்பட்டார். அப்போதான் அவருடைய வேல்யூஃபுல்லாக தெரிஞ்சு. இயேசு எப்போ கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்போதான் அவருடைய வேல்யூ உலகத்துக்குள்ளாக தெரியும். எனக்காக ஒருத்தர் மரிச்சார். அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உடைக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து, நலதளம்ங்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7:38 வாசிங்க.
அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவர் பாதங்களை சுத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிமள தைலம் பாட்டில் இருக்கும்போது அது வாசனை வராது. ஆனால் பாட்டில் இருந்து உடைக்கப்படும் பொழுது அது வீடு முழுவதும் வாசனை வரும். அல்லேலூயா. அதே போல உன் வாழ்க்கையில நெருக்கம், உபத்திரம், பாடு வரும்பொழுது கர்த்தர் உன்னை இன்னும் அதிகமா வாசனை வீச கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த சகோதரி பற்றி சொல்ல வரல, இயேசுநாதரை பற்றி சொல்ல வரல, அதில் இருக்கிற பரிமள தைலத்தை பற்றி உங்களுக்கு சொல்றேன். அந்த பரிமள தைலம் யாருன்னா நீ நான் தான் பரிமள தைலம். அல்லேலூயா. அந்த அந்த லீலி புஷ்பத்தின் மேல முட்கள் படும்பொழுதுதான் அதனுடைய வாசனை அதிகமாக மாறும். இந்த பாட்டில் இருந்து அந்த குப்பி உடைக்கப்படும் பொழுதுதான் பரிமள தைல வாசனை வீடு முழுவதும் வீசப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் வாசனை வீசுகிறவர்களாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது 14 வாசிப்போம். 14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்படும். அப்ப எல்லா நேரத்திலும் நமக்கு கர்த்தர் பண்றாங்க, வெற்றியை தான் தர, ஜெயத்தை தர. அப்ப எங்களை கொண்டுதான் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னா இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்கள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, உபத்திரவம் உண்டாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களா. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துகிறோம். இப்ப இந்த வாசனை வீசுது, நல்லா கவனிக்கிறோம். நறுமணம் வீசுது. இந்த நறுமணம் வீசுறத ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கண்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீவ வாசனையா மாறும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அந்த வாசனை மரண வாசனையா மாறும். அல்லேலூயா. 2:16 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உங்க இடத்திலிருந்து வெளிப்படுகிற வாசனை 2ஆ பிரிவு. ஒன்று கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையா இருக்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவின் வாசனை இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்ப அந்த தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும் பொழுது அது 2ஆ பிரிவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒன்று கெட்டு போறாங்களா, அவங்களுக்கு இவங்க பைத்தியக்காரமா, இவங்கள சும்மா சோதனை சொன்னாங்க, அலையில சொன்னாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னுவோம். ரட்சிக்கப்படும் சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவர் என்னை இந்த மாதிரி இவங்க எங்ககிட்ட கிடைக்கலாம், நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கெட்டு போய் எங்கள் பாவத்திலே அழிச்சு போயிருப்போம், கர்த்தரை எங்களை ரட்சித்தாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அந்த லீலி புஷ்பம் அந்த முட்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுது அது எப்படி வாசனை வீசுகிறதோ அதே போல கர்த்தர் உன்னை என்னையோ வாசனை வீசும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசனை எப்படி வெளிப்படுது அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்க காரணம் என்ன? நம்ம மேல வச்ச அன்பினால். கர்த்தரின் அதே அன்பை நம்ம மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றார், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 4:10, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது, சகல
கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. உன் வாசனை எப்படி இருக்கணும்? பரிமள தைலத்தை போல வாசனை வீசும். அந்த சகோதரி அந்த அந்த பரிமள தைலத்தை உடைச்ச உடனே அந்த வீடு முழுவதும் வாசனை. அல்லேலூயா. அந்த வாசனை முகர்ந்து இயேசு சந்தோஷப்பட்டார். சீஷர்கள் அந்த வாசனையை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? துக்கப்பட்டாங்க. இது 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே என்றாங்க. அல்லேலூயா. இயேசுக்காக செலவு பண்ணும்போது சில பேர் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, கர்த்தருக்காக நாங்கள் செலவு பண்ணோம், இல்லை பரவாயில்ல இந்த குடும்பம் நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் மனசில் என்ன தோணும்? இதெல்லாம் எல்லாத்துக்கும் வீண் செலவு, தேவையில்லாத செலவு இதெல்லாம். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த வாசனையை பார்த்து. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இதை 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே. அப்போ 1 வருஷ சம்பளத்தை ஒரு நிமிஷத்துல இயேசு ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே ஏசப்பா சொன்னாரு, அப்பா தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறாங்க, நீங்க எப்போ வேணாலும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க உதவி செய்யலாம், நான் எப்பொழுதும் உங்க கூட இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ நீங்க ஏசப்பாவுக்கு செய்யணும்னு தோணும் பொழுது நம்ம தாராளமாக செய்யணும். அல்லேலூயா. சரி, அப்புறம் செய்யலாம்னா நம்ம மனசு மாறி அப்புறம் நம்ம செய்யாமே போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ இந்த ஸ்பாட்ல சொன்னா அந்த ஸ்பாட்ல முடிச்சிடணும். அல்லேலூயா. நாளைக்கு நம்ம அதை தள்ளி போட்டோம்னா அதை நிறைவேற்றவே மாட்டோம், நம்ம பொறுத்தனையே செய்யாமே போயிடும். அல்லேலூயா. அப்போ இந்த சகோதரி உடைத்த உடனே பரிமள தைலம் ஃபுல்லாக வாசனிச்சு. அந்த சகோதரிக்கு என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. அங்கே போட்டிருக்கா, அந்த சகோதரி பேர் போட்டிருக்கா. அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த சகோதரி பேர் என்ன? லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் தேண்டா கிடைக்காது. யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அந்த சகோதரி பேர் மரியா, லாசருடைய சகோதரி. வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவர்கள் பாதங்களை துடைத்த அந்த மரியாதை. அல்லேலூயா. இவதான் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். இவதான் இயேசுவுக்கு பரிமள தைலத்தை பூசினான். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, அந்த மரியா, அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, நாமும் வாசனை வீசுவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஏசப்பா மேல வச்ச நேசம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றோம், உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கு, உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கு அப்படி சொல்ல ஆண்டவர். அப்படி சொல்ல, என் சகோதரியே, என் மனவாளியே. அல்லேலூயா. என் சகோதரியே, என் மனவாளியே. ஆண்டவர் சொல்ற நம்மளை பார்த்து, என் சகோதரியே, என் மனவாளியே. சகோதரி முதல்ல ஆண்டவர் சகோதரி, அப்புறம் என்ன சொல்றாங்க? மனவாளியே. என் பிரியமே, என் ரூபவதியே. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். எதற்காக சொன்னால், நீ வாசனை வீசப்படும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் மனவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லி, மனவாளியே, என் சகோதரியே, உன் உதட்டில் இருந்து என்ன ஒழுகுதான்? தேன் ஒழுகுது. அல்லேலூயா. வசனம் தான் தேன், வசனம் தான் தேன். ஆண்டு சொல்ற, தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 19 வாசிங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளது. அப்போ உதட்டில இருந்து, உன்னுடைய உதட்டில இருந்து என்ன ஒழுகணும்? தேன் ஒழுகணும், வசனம் ஒழுகணும். அல்லேலூயா. இப்போ சில பேர் அவங்க ரொம்ப பிரியமா ஏதாவது உத்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா சில சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த சொல்லுங்கிறது கூட தெரியாது, அப்படியே ஆன்னு பார்த்துருப்போம். நான் ஸ்பிரிச்சுவல சொல்றேன், இயேசுவை நீங்க ஆடு பார்த்துட்டீங்கன்னா உங்க வாயில இருந்து வசனம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா.
இயேசுவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாயில் இருந்தா வருங்க வசனம் வந்துட்டே இருக்கும். நாவின் கீழ் என்ன இருக்கும்? பாலும் தேனும் இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குவாங்க. தூங்கினா தலைகாய் ஃபுல்லாக ஈரமாயிடும். என்ன பண்ணால் சொல்லு என்னடா தலைகாணி ஈரம் பண்ணுற? 2 விதத்தில் தலைகாணி ஈரம் பண்ணுவாங்க. ஒன்று சொல்லு. ஆமாம், சரி. அப்போ என்னென்ன வசனம் நிறைந்திருக்குமானால் நம்ம நைட்டில் தூங்கும்போது கூட வசனங்கள் வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கணவர் சொப்பனெல்லாம் எப்படி இருக்கும்? வசனங்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்று சொல்லப்படுது வஸ்திரங்களின் வாசனை லீபனோனி வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மலரை போல நம்ம குத்தப்படும் பொழுது வாசனை அதிகமாக வீசுறது போல நம்ம அருவி வாசனை, மரண வாசனை, ஜீவ வாசனை, பரிமள வாசனை, வஸ்திரங்களின் வாசனை இதெல்லாவற்றையும் நம்ம வெளிப்படுத்துவதாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருக்கு உகந்த வாசனையாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அது உகந்த வாசனையாக கர்த்தர். கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது 5, 6, 7 3 வசனத்தை வாசிங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 5, 6, 7. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்கார ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல அவருடைய வாசனை லீபனோனின் வாசனை போல் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல வளர்வார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உன்ன என்னை அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் அவன் லீலி புஷ்பத்தை போல வளர்வான். அல்லேலூயா. லீலி புஷ்பத்தை போல. அப்ப லீலி புஷ்பம் முற்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான குமாரத்திகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒளிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போல அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல. லீபனோனுடைய வாசனை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவான வாசனை தருகிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்காக ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்தார். முற்களுக்குள் ரோஜா மலரே, காட்டு புஷ்பத்துக்குள் மலரே, உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே,